கைஸ், சேனலில் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, கண்டென்ட்டே கிடைக்கலன்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ சில நண்பர்கள் வந்து ப்ரோ அக்கா வீடியோ போடுங்க, அக்கா வீடியோ தான் ரொம்பவே ட்ரெண்டிங்னு சொன்னாங்க. அக்கா வீடியோவா? அக்கா எதுக்குறா ட்ரெண்டுன்னு கேட்டானக்கா, என்ன ப்ரோ நீங்கள் அக்காவை பற்றி தெரியாமல் யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்களான்னு கேட்குறானுங்க. அக்கானா என்னடா, அக்கானா யார்? அக்கா தான்டா கேட்டால், ப்ரோ நீங்கள் நினைக்கிற அக்கா மாதிரி இல்லை, இது வேற அக்கா, பலூன் அக்கா அப்படிங்கிறானுங்க. பலூன் அக்காவா? ஏன்டா நமக்கு தெரிஞ்ச என்ன அக்காலாம் இருக்குது? கீரை விற்கிற அக்காவை கீரைக்கார அக்காம்போம், காய்கறி அக்காம்போம், இட்லி கடைக்கார அக்காவை இட்லிக்கார அக்காம்போம். இவன் சம்மந்தமே இல்லாமல் பலூன் அக்காங்கிறான். ஓ, நம்ம மெயின் ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது இந்த நார்த் இந்தியன்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஹார்ட் ஷேப்பில் பலூன் வச்சுட்டு குழந்தைகளோட குடும்பத்தோட ஊதி ஊதி அப்படியே எல்இடி லைட்டெல்லாம் மாட்டி வச்சுட்டு பார்க்கில் எக்ஸிபிஷன்லாம் வந்து கேட்பாங்களே, அவங்க தான் பலூன் விற்கிறாக்கா. அவங்க எதாவது ட்ரெண்டிங்காக எதாவது பண்ணிட்டாங்களா? என்னப்பா சொல்கிறீங்கன்னு கேட்டால், ஐயோ ப்ரோ என்ன ப்ரோ நீங்கள் இப்படி இருக்கீங்க, போய் பலூன் அக்கான்னு சர்ச் பண்ணுங்க, விஷயத்தை தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா வீடியோ போடுங்கிறானுங்க. அப்படியா? நாம தான் இப்போ ட்ரெண்டிங்கில் என்ன போயிட்டு இருக்குன்னு தெரியாமல் இருக்குமோ. சரி ஓகேன்னு யாரா இந்த பலூன் அக்கா, பலூன் ஊதி விற்கிற அக்கா தாண்டா பலூன் அக்கா நினச்சிட்டு போய் பார்த்தா, அட சைத்தான் இதுதான் பலூன் அக்காவா? அட பாவிகளா டே. அக்காங்கிறது எவ்வளோ ஒரு உன்னதமான வார்த்தை, அம்மாவுக்கு நிகராக யூஸ் பண்ணக்கூடிய அந்த வார்த்தையை எவ்வளோ கேவலமான ஒரு வார்த்தையாக்கி யூடியூப்பில், இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில் ட்ரெண்டிங் பண்ணி வச்சுருக்கானுங்க பாருங்க. அக்காவாமா அக்கா. அந்த காலத்தில் ஒரு மாதிரி கவர்ச்சிகரமான பெண்களை குறிக்கிறதுக்கு ஆண்டின்னு சொல்லுவாங்க. அந்த ஆண்டி இந்த ஆண்டின்ட்டு 90s கிட்ஸுக்கு அந்த மாதிரி தான் கேள்விப்பட்டிருக்கோம். அது ஆங்கில வார்த்தைங்கிறதால அந்த காலத்தில் இந்த உறவு முறை சிக்கல் எல்லாம் யாரும் பெருசாக ஃபீல் பண்ணலை. இன்றைக்கி 2K கிட்ஸுக்கு பார்த்தானாக்கா ரொம்பவே இறங்கி வந்து, என்னடா இங்கிலீஷ் வார்த்தை, அடித்து தூக்கங்கடான்னு எங்கள் அக்கா மக்கா அக்காங்கிற வார்த்தையை ரொம்பவே கேவலமாக ட்ரெண்டிங்காக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இந்த பலூன் அக்கா என்ன பண்ணி தொலைச்சதுன்னு கேட்கலையே. ஒரு பொண்ணு சாதாரணமாக ஏதோ மாடலிங் பண்ணிகிட்டு இருக்கா போல இருக்குது. மாடலிங் பண்ணுறத அப்பப்போ சின்ன சின்னதாக போஸ்ட் போட்டு கொஞ்சம் போஸ் எல்லாம் கொடுத்து வீடியோ போட்டுருக்கா போல இருக்குது. எதுவும் சரியாக போகலை. ஒரு மாதிரி வீடியோவை போட்டு விட்டுட்டு அதுக்கு வர்ற கமெண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வர்ற கமெண்ட்ஸுக்கு இது பதில் சொல்கிறேங்கிற பேரில் பண்ணி வச்சுருக்கிற ஒரு வேலை தான் அது பலூனக்காக மாறி இன்னைக்கு ஊதி பெருசாக்கி பயங்கரமாக ட்ரெண்டிங்காக இருக்காங்க. இதை பற்றியெல்லாம் நம்ம சேனலில் பேசணுமாங்கிறதே கேவலமாக இருக்குது. ஆனாலும் என்ன பண்ணுறது, ஒரு டீசெண்டாக இந்த பலூன் மேட்டர் என்னங்கிறத இந்த சமுதாயத்துக்கு நம்ம வானிலை சொல்கிறது நம்ம கடமை தானே. இன்றைக்கி சோசியல் மீடியா அப்படியே சும்மா புற்றீசல் மாதிரி வதன்னு பெருகி கிடக்குது. இதில் தங்களை எப்படியாச்சும் ட்ரெண்டிங் ஆக்கிக்கணும், பாப்புலர் ஆக்கிக்கணும்ன்ட்டு எல்லாம் வெறி பிடிச்சி அலைகிறாங்க. பெண்கள் ஈஸியாகவே ரீச் ஆயிடுவாங்க, அது வேறு விஷயம். நம்மளை மாதிரி அண்ணாக்கள் அங்கிள்கள் எல்லாம் வீடியோ போட்டால் தான் எவனும் மதிக்க மாட்டான். இந்த பொண்ணுங்க அதுகளுக்குள்ள தனிப்பட்ட முறையில் நம்ம எப்படியாச்சும் பெரிய லெவலில் டெவலப் ஆகணுங்கிறதுக்காக வேண்டி எக்கச்சக்கமான வீடியோக்களை வரமுறையாக இல்லாமல் போட்டிருக்காங்க. இப்போ பொதுவாக யூடியூப்பில் ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஆட்கள் டீசெண்டாக போட்டு வீடியோ போடுறாங்க. அவங்க மிஸ்டர் ஜிகே, பரிதாபங்கள், ஏன் மதன் கவரியை கூட சேர்த்திக்கலாம். இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இவனுக்கு அவங்களுக்குன்னு ஒரு கண்டென்ட் போட்டு இப்படியெல்லாம் ட்ரெண்டிங் ஆகி ஃபேமஸ் ஆகி வருதுங்கிறது நல்ல விஷயந்தான். ஆனால் இதே வேறு மாதிரி ஃபேமஸ் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டானாக்கா, முதல்ல பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் டிபி பிக்சர், அதாவது ப்ரொஃபைல் பிக்சர் வைக்கிறதுக்கே பெண்கள் எல்லாம் யோசித்து பயந்த காலம் போய் இன்றைக்கி எப்படி வேணாலும் இறங்கி அடிக்கலாங்கிற ரேஞ்சுக்கு காலமே மாறி போயிடுச்சு பாருங்கள். அதுவும் இந்த இன்ஸ்டாகிராம்ங்கிறது பார்த்திங்கனாக்கா ரெட் லைட் ஏரியாவை விட மோசமாக இருக்குது. பிங்க் லைட் ஏரியான்னு வேணால் அதுக்கு பேர் வச்சுக்கலாம், அந்த அளவுக்கு கேள்விக்கிட்டு கிடக்குது. டிக்டாக்கை ஏன் பேன் பண்ணாங்க? அதில் வரமுறையே இல்லாமல் ரொம்பவே கேவலமாக கசகசன்னு வீடியோக்கள் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இது சமுதாய சீரழிவை ஏற்படுத்துதுங்கிறதுக்காக வேண்டி தானே டிக்டாக்கை பேன் பண்ணாங்க. டிக்டாக்கையே தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு இப்போ போயிட்டுருக்கு இன்ஸ்டாகிராம். யூடியூப்பில் டாப்பில் இருக்கிற யூடியூபர்கள் எல்லாமே என்னடா புதுசாக கண்டென்ட் போடலாம், எப்படி வித்தியாசமாக போடலான்னு மண்டையை போட்டு அப்படியே குழப்பிக்கிட்டு இருக்காங்க. நல்லதாக ஒரு வீடியோ போடணும், நம்ம தனியாக தெரியணும், அதே நேரம் நல்ல நமக்குன்னு உண்டான மாதிரியான ஒரு குவாலிட்டியாக இருக்கணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அவன் மண்டையை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கான். ஆனால் இந்த மாதிரி அக்காக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வீடியோ போடுறது ரொம்பவே ஈஸி. அவங்களுக்கு கண்டென்ட்டுங்கிறது அவங்க யோசிக்க வேண்டாம். கமெண்ட் செக்ஷனில் வரக்கூடியதுக்கு பதில் சொல்லிட்டாங்க வச்சுக்கோங்க, அது வேறு லெவலில் அவங்களுக்கு ஒரு கண்டென்ட்டாக மாதிரி போயிடுது. இந்த பலூன் அக்கா கூட அப்படி தான் போல இருக்குது. வர்ற கமெண்ட்டை பார்த்துட்டு ஏங்க உங்கள் கண் அப்படி இருக்குது இப்படி இருக்குங்கிற மாதிரி ஏதாச்சும் ஒருத்தர் கமெண்ட் பண்ணானாக்கா அதுக்கு பதில் சொல்கிறது. டபுள் மீனிங்கில் அவங்களுக்கு கேள்வி கேட்டானாக்கா இவளுக்கு அதுக்கு ட்ரிபிள் மீனிங்கில் பதில் சொல்கிறாளுங்க. உடனே ஆகா என்ன இப்படியெல்லாம் இந்த அக்கா பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஆவாமல் கமெண்டில் வந்து வாந்தி எடுத்துகிட்டு இருக்கிறான். அதையும் ஒவ்வொன்றா செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்லுது பாருங்கள். முன்னாடியெல்லாம் டீசெண்டாக இருக்கக்கூடிய ஒரு யூடியூப்பில் கமெண்ட்ஸில் போயிட்டு அவங்கள நம்ம ஏதாச்சும் அவங்க செஞ்ச தப்பையே சுட்டி காட்டுற மாதிரி ஒரு கமெண்ட்டை போட்டாலே என்ன இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி மட்டும் பிளாக் பண்ணி விட்ருவாங்க, இல்லைனா நம்மளை ரொம்ப மோசமாக பார்ப்பாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தானாக்கா இந்த மாதிரி பொண்ணுங்க ட்ரெண்டிங் ஆகிறதுக்காக வேண்டி எந்த மாதிரியான கமெண்ட்டை வேணாலும் எதிர்பார்க்குதுங்க. இவனுங்க டபுள் மீனிங்கில் கேட்டானாக்கா அவளுக்கு ட்ரிபிள் மீனிங்கில் பதில் சொல்கிறாளுங்க. இன்றைக்கி இருக்கிற 2K கிட்ஸுகளும்
விட்டானாக்க தலைக்கு மேலே ஏறி உட்காந்துருவானுங்களா, ஆஹா இந்த மாதிரி பொண்ணுங்களை தாண்டா நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தோம்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் போய் வச்சு செய்கிறானுங்க. அதுகளுக்கும் சலிக்காமல் அவளுங்களும் பதில் சொல்லி ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்காங்க. இந்த கமெண்ட்ல எல்லாம் போய் கேட்கக்கூடிய கேள்விகளை கேட்டானாக்கா நமக்கு காதலே ரத்தம் வந்துடும் போல இருக்குது. ஆனால் பாருங்கள், இந்த மாதிரி கேள்விகளை தான் இந்த அக்காக்கள் எல்லாம் எதிர்பார்க்குறாங்க போல இருக்குது. அதுக்கு சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்லிட்டு இன்னும் கேள்வி இந்த மாதிரி கேளுங்கடா அந்த மாதிரி கேளுங்கடாங்கிற மாதிரி பசங்களையே நல்ல டெம்ப்ட் பண்ணி விடுற மாதிரி இவளுக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு 500-1000 சப்ஸ்கிரைபர் வச்சிருந்த இந்த பொண்ணு லட்சக்கணக்கில் போயிடுச்சு. அடடா, அது மட்டும் இல்லாமல் இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா இன்னொரு ட்ரிக்ஸ் பண்ணியிருக்கு. இன்ஸ்டாகிராமில் நாங்கள் இப்படியெல்லாம் போஸ்ட் போகிறத பார்த்து ரசிக்கிறீங்கல்ல, இதை விடவும் எக்ஸ்க்ளூசிவான போஸ்ட் எல்லாம் இருக்குது. இதை பார்த்து நீங்கள் தனியாக ரசிக்கணுமா, மாதம் ஒரு 350-400 என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு பணம் போட்டிங்கனாக்கா பர்சனலாக நான் உங்களுக்கு இதை தனியாகவே தரிசனம் காட்டுறேங்கிற ரேஞ்சுக்கு இவளுக்கு இறங்கி அடிச்சிட்டாளுங்க. டே மார்க் மாமா, இன்ஸ்டாகிராம் ஓனர் பையில, இப்படியெல்லாம் நீ சம்பாதிக்கணும்டா. இவன் பண்ணுற வேலை மாமா வேலை மாதிரி தானே இருக்குது. கொஞ்சம் கூட ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் போயிட்டுருக்கு இந்த இன்ஸ்டாகிராமு. இதுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டாகிராமை ஒரு டீனேஜ் கும்பல் தான் அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 35-40+ மேலே இருக்கவங்களுக்கெல்லாம் இன்னும் இன்ஸ்டாகிராமில் எப்படி போஸ்ட் போடுறது, எப்படி ரீல்ஸ் பார்க்குறது, எப்படி அடுத்தடுத்த ஆப்ஷன் பார்க்குறதுங்கிற விஷயமே நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. இவங்களும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கனாக்கா எப்பா முடிஞ்சுதுடா. டிக்டாக்கை எப்படி ஒழிச்சு கட்டினாங்களோ அதே மாதிரி இன்ஸ்டாகிராமையும் ஒழிச்சு கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. இதை அரசாங்கம் செய்யுமா? செய்ய மாட்டாங்க. ஏன், அரசாங்கம் ஏற்கனவே மக்களுக்கு விரோதமாக ஏகப்பட்ட சட்டங்களையும் டேக்ஸுங்கிற பேரில் ரத்தத்தையும் உறிஞ்சிட்டு இருக்கானுங்க. மக்கள் இப்படி அக்கா பின்னாடி சுற்றுங்கடா, நல்லா இதை பற்றியெல்லாம் யோசிக்காமல் நீங்கள் பாட்டுக்கு தரங்கட்டு சுற்றிட்டு இருந்தால் தான் எங்களுடைய அரசியல் கொள்கைகளை எல்லாம் நாங்கள் சத்தமே இல்லாமல் எல்லாத்தையுமே ப்ராசஸ் பண்ண முடியுங்கிற ரேஞ்சில் கவர்மெண்ட் போயிட்டு இருக்கு போல தெரியுது. வருங்கால சந்ததியினரும் இப்படி அறிவில்லாமல் அப்படியே காஜி பிடிச்சி சுற்றுங்கடா, இதுதாண்டா எங்களுக்கு தேவைங்கிற ரேஞ்சில் அரசாங்கமும் நடந்துட்டு இருக்கும் போல இருக்குது. என்ன சொல்கிறது, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்க, ஸ்கூல் படிக்கிறவங்க, 10 பருவ வயசில் இருக்கவங்க எல்லாமே இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறாங்கனாக்கா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. முடிஞ்சால் இன்ஸ்டாகிராம்ங்கிற அப்ளிகேஷனே உங்கள் மொபைல் இல்லாமல் பார்த்துக்கிறது உங்கள் குடும்பத்துக்கு அடுத்த தலைமுறைக்கு நல்லது. இன்ஸ்டாகிராமில் இப்படி டீனேஜ் பொண்ணுங்க தான் அட்டகாசம் பண்ணிகிட்டு இருக்காளுங்கன்னு பார்த்தானாக்கா பிறந்த குழந்தையிலேருந்து ஸ்கூல் குழந்தைகள்லேருந்து காலேஜ் பசங்க, வயசான ஆண்டிக, தாத்தா பாட்டிகள்னு எல்லாமே அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்காளுங்க. இது இன்ஸ்டாகிராமா இல்லை மென்டல் ஆஸ்பத்திரியான்னு நம்மளே கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்கு ரொம்பவே அழிச்சாட்டி பண்ணிட்டு இருக்காங்க. தெரியாமல் நம்ம ஏதாச்சும் ஒரு வீடியோவை பார்த்துட்டு இது என்னடா இதுங்கிற மாதிரி பிடிக்காமையே நம்ம பார்த்தாலும் கூட ஓகே இவங்களுக்கு இதாண்டா பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு மார்க் மாமா எக்கச்சக்கமான வீடியோவை நம்மளுடைய ஐடிக்கு அனுப்பிச்சி விட்டுறான். டேய் மார்க் மாமா பையில, ஏன்டா இப்படி பண்ணுற, அந்த மாதிரி பூஸ்டப் பண்ணுற மாதிரி செட்டப் பண்ணி வச்சுருக்கானுங்க. நீங்கள் எதுக்கு ரிலேட்டடாக ஒரு வீடியோ பார்த்தீங்களோ அன்றைக்கி ஃபுல்லாக நீங்கள் என்ன தான் சேஞ்ச் பண்ணி டைட்டில் போட்டாலும் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்து தெரியாமல் மறுபடியும் ரிப்ளையோ இல்லை ஒரு 10 செகண்டுக்கு மேலே அந்த வீடியோ பார்த்துட்டிங்கன்னா முடிஞ்சு போனீங்க. அந்த வீடியோவை திரும்ப அனுப்பிச்சிருக்கானுங்க. நானும் கூட சரி இன்றைக்கி ஒரு 10 நிமிஷம் இன்ஸ்டாகிராமில் டைம் பாஸ் பண்ணலான்னு போய் பார்க்கும்போது ஃபஸ்ட்டாக ஏதோ ஒரு பாட்டியோட வீடியோ வந்துச்சு. பாட்டி அப்படியே ஜோதிகா மாதிரி ஏதோ ஒரு பில்டப் பண்ணிட்டு இருந்துச்சு. ஏன்டா இந்த பாட்டி இப்படி பண்ணிட்டு இருக்கு, இது என்னடா ஜோதிகாவுக்கு வந்த சோதனை அப்படின்னு சொல்லி நான் தெரியாமல் ஒரு கமெண்ட் தான் போட்டேன். அடேங்கப்பா மார்க் மாமா பார்த்தான், ஓகே இவனுக்கு டே இந்த பாட்டியோட வீடியோவை அடித்து தூள் கிளப்புங்கடான்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஃபுல்லாக பார்த்தா எக்கச்சக்கமான தாத்தா பாட்டியோட வீடியோவை என்னோட ஐடிக்கு அனுப்பிச்சி விட்டானுங்க. நானும் டைட்டில் சேஞ்ச் பண்ணி போட்டாலும் நம்ம போட்டதுக்கப்புறம் ஒரு வீடியோ வருது. அதுக்கப்புறமா பார்த்தானாக்கா வெறும் பல்லு போன தாத்தா பாட்டியோட வீடியோ ரீல்ஸுங்கிற பேரில் அட்டகாசம் பண்ணிட்டு வருதுங்க. எப்பா டே தாங்க முடியலடா. 1-2 உங்களுக்கு நான் சாம்பிள் காட்டுறேன் பாருங்கள். இந்த பாட்டி பாருங்கள், அந்த சுகருங்கிற வார்த்தைக்கும் கூட மிஸ் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டிய கொஞ்சம் சர்க்கரை எடுத்து அப்படியே தூவி விடுது பாருங்கள். வேறு லெவல் பாட்டி. நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இந்த 60 வயசுக்கு மேலே இருக்கிற பாட்டி எல்லாம் பார்த்தானாக்கா முட்டி தேய்மானம் ஆகி போச்சுன்னு சொல்லிட்டு அங்கேயும் இங்கேயும் நடக்காமல் உட்காந்த இடத்துலேயே அசையாமல் உட்காந்துருக்குதுங்க. அதுக்கு தேவையான சாப்பாடு, பால், டீ எல்லாமே தேடி தேடி போய் கொடுத்துட்டு இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இந்த பாட்டி பாருங்கள். இந்த பாட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா கேமரா பட்டன் அதுகளே ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே பேக்கில் போய் வீடியோ எடுக்குதுங்க. இந்த பாட்டுக்கு எப்படி இந்த அப்ளிகேஷன் எல்லாம் யூஸ் பண்ண தெரியுது, யாரா இதுக்கு எடிட்டிங் எல்லாம் பண்ணி கொடுக்குறான்னு தெரியல. வேறு லெவலில் இருக்குங்க பாட்டி. அடேங்கப்பா, இது பாட்டுக்கு டான்ஸ் போடுறாரா இல்லை கராத்தே போகிறான்னு தெரிய மாட்டேங்குதே. புலி உருமுதம்மா, இது புலி உருமுற மாதிரி தெரியலடா, புலிக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு. இந்த ஆள் கையை காலை ஆட்டுறதை பார்த்தானாக்கா மொபைல் ஸ்கிரீன் கூட வந்து காலை விட்டு நம்ம மூஞ்சில பட்டும் போல் இருக்கு. அந்த அளவுக்கு கொடூரமாக டான்ஸ் ஆடுறாரு. அடுத்ததா பாருங்க ஒரு பாட்டி. இந்த பாட்டி கையை காலை உதற பார்க்கும்போது நானும் கூட ஐயோ
இந்த பாட்டி வந்து வீடியோ எடுக்கும்போது காலில் ஏதோ பாம்பு கண்டு கடிச்சிருச்சோ இல்லை பாம்பு ஏதோ சுற்றிருச்சோ நினச்சி நானே பயந்துட்டேன். கடைசியில் பார்த்தானாக்கா இந்த பாட்டி ஸ்டெப்ஸ் போட்டுருக்குதாம்மா. எவ்வளோ மனதைரியம் பார்த்தீங்களா அந்த பாட்டிக்கு. அடுத்ததா நானும் கூட ஏதோ சுடுகாட்டில் அகோரிக்கு தெரியாமல் ஏதோ எவனோ சீக்ரெட் கேமரா வச்சுட்டான் போல இருக்கு, அதில் இந்த மர்மமான இந்த அகோரி ரெக்கார்டிங் ஆகிட்டார் போல இருக்குன்னு நினச்சானாக்கா இங்கே பாருங்க. இந்த நாள் ஷூட்டிங் எடுக்கும்போது இவங்க வீட்டில் இருக்கிற குழந்தைங்க ஏதாச்சும் தெரியாமல் கதவை திறந்து உள்ளே போனால் வச்சுக்கோங்க, பயத்திலே செத்துருவாங்க. ஏதோ பூச்சாண்டியில் மூட்டுக்குள்ள வந்துட்டான் போல இருக்குன்ட்டு. டேய் ஏன்டா இப்படி அட்டுவலியம் பண்ணிட்டு இருக்கீங்க? என்னங்க இது கெட்ட வார்த்தையெல்லாம் அசால்ட்டாக பேசிட்டு இருக்குதுங்க. எங்கே மறுபடியும் பதில கேட்போம். என்னங்க இது அசால்ட்டாக பேசிட்டு இருக்காளுங்க. ஐயோ இவர் யாரா? வானவில் வராது, உன்னோட வாயிலேயே வில்ல விட்டு கொள்ள வேண்டியதுதான். காஸ்ட்லியான ஃபோனை குழந்தை கையில் வச்சு பார்த்துட்டு இருக்கும்போது இந்த வீடியோவில் திடீர்னு வந்தானாக்கா இப்படி இருக்கும். குழந்தைக்கு ஏதோ பூச்சாண்டி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஃபோனை தூக்கி வீசிடுவாங்க, அவ்வளோதான். 20,000 30,000 ஃபோன் அம்பேல் தான். அகோரி என்ன தான் சொல்கிறாருன்னு பார்ப்போம். டேய் குணா படத்தில் கமல் பாடுவார் இல்லை, பார்த்து விழி பார்த்தபடி பூத்து இருக்கு, அந்த பாட்டை பேயா மாதிரி பாடுறான்டா அந்த ஆளு. டே எங்க அப்பா டே முடியலடா. Golden sparrow என் நெஞ்சில arrow. நீ ஆளை வெட்ட மட்டும்தான் அருவா தூக்குவ. அந்த புறத்தின் மகராணி கண்ணாளனே காத்து மேல டுண்டுன் காத்து கீழே. எப்பா இந்த வயசுல இதுக்கெல்லாம் இவ்வளோ அழிச்சாட்டியம் பண்ணுதுனாக்கா, சின்ன வயசுல இதுக்கெல்லாம் இருக்கும்போது இந்த இன்ஸ்டாகிராம்லாம் வந்தானாக்கா எப்படி தெருக்கி விட்டுருப்பாங்க, வேற லெவல் பண்ணியிருப்பாங்க.